என்ன நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறோம். என்னையா சீரியஸ் வெர்ஷன்லாம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீரியஸ் வெர்ஷனும் நான் சீரியஸ் வெர்ஷனும் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல எப்படி அந்த படத்தெல்லாம் எடுத்திருப்பாங்க, யார் அந்த டைரக்டர் அப்படின்னு பார்த்த படம் ஜுராசிக் பார்க், சாஸ், இந்தியானா ஜோன்ஸ், ஈடி அப்படின்னு பல படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட படத்தெல்லாம் உருவாக்கின நம்ம ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்கோட படம் தான் வார் ஆஃப் வேர்ல்ட்ஸ். இந்த படத்தில் நம்ம டாம் க்ரூஸ் தான் ஹீரோவா ஆக்ட் பண்ணிருக்காரு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த பூமிக்கு சம்பந்தமே இல்லாத வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வந்து பல லட்சக்கணக்கான மக்களை ஈவிரக்காலமா கொள்ளுது. அது ஏன் கொள்ளுது, எதுக்கு கொள்ளுது, இதுல இருந்து இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதை தான். நம்ம நிறைய ஏலியன் படம் பார்த்திருப்போம். நம்ம ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்கோட டைரக்ஷன் ஒரு வித்தியாசமானது இல்ல. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம எப்படி மைக்ரோஸ்கோப் வச்சு நுண்ணுயிர்களை கண்காணிக்கிறோமோ அது மாதிரி நம்மள வேற்று கிரகவாசிகள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ காட்டுறாங்க, துறைமுகத்துல ஒரு கிரெயின் ஆபரேட்டர் போல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சூப்பர்வைசர் வர்றாரு போல, நீ இன்னும் 1 மணி நேரம் ஒர்க் பண்ணா போதும் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, முடியாது, இல்லப்பா உன்ன மாதிரி யாரும் இங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, 1 மணி நேரத்துல 40 இறக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல முடியாது, எனக்கு இன்னும் 12 மணி நேரம் நீங்க ஃப்ரீ டைம் தரணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. தலைவர் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க ஏற்கனவே வர சொன்ன டைமுக்கு ஒரு போல ஒரு மாதிரியா கோவமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃபும் இன்னொருத்தர் யாருன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. கார் உள்ள இருந்து ஒரு பையன் வராங்க, இவனை ஒரு காலாவே கண்டுக்கிறது இல்ல, நீ யாரியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போறான் அவன் மாட்டுன்னு கதவு கிட்ட. இன்னும் ஒரு சின்ன பொண்ணு வருது, ஹாய் டாடி எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாசமா கேக்குது. அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க ஒய்ஃப் பாக்குறாங்க, என்ன எதுன்னு கேட்கும்போது இன்ஜின் நாளைக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வீடா கூட வச்சில்லையே அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் பாக்குறாங்க. நம்ம ஆள் எப்படின்னா வேலைன்னு எப்பயுமே இருப்பார் போல, வீட்டுல குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே கண்டுக்கிறது இல்ல, ஒரு பொறுப்பு இல்லாதவரா அப்படின்னு எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. இவர் சொல்றாரு, நீ இப்பதான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் மாமியாரை கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இப்ப ஹீரோட பையன் டிவி பார்த்துட்டு இருக்கான். உக்ரைன்ல 5 கோடி மக்கள் இந்த சூறாவளி நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டிவில. உடனே ஒரு டிவி வந்து ஆஃப் பண்ணிட்டு வெளியே விளையாடவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாரு. நான் வரமாட்டேன், என்ன பரவாயில்ல நீ வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாரு. அங்க விளையாண்டு இருக்கும் போது ரொம்ப வேகமா போட்டு விளையாண்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாரு, டிம்மு ஒன்னே மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து சொல்றான். அவங்க அப்பாவை பார்த்து ரே அப்படின்ற மாதிரி பேர் விட்டு தான் கூப்பிடுறான். யார் இந்த டிம் அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, கார் பக்கத்துல ஒருத்தவங்க யாருன்னு மென்ஷன் பண்ணலன்னு சொன்னால அவர் தான் டிம். அவங்கள பத்தி இவங்க பெருமையா பேசும்போது நம்ம ஹீரோக்கு செமக்கம் வந்து பாலை தூக்கி போறாரு. அங்க அடிச்ச உடனே வீடு உடஞ்சிச்சு பாரு அப்படின்ற மாதிரி அவங்க பையன் சொல்றான். அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு நீங்க அந்த மாதிரி பேசிருக்க கூடாது அப்படின்னு உடனே நம்மால் என்ன சொல்ல, நீ ஒன்னும் என் ஒய்ஃப் இல்ல, எங்க அம்மா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. எங்க போறீங்கன்னா, நைட்டு எனக்கு வேலை இருக்கு, நான் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி பசிக்குது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும், ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உள்ள போய் படுத்து தூங்குறாரு. நம்மளால தூங்கி அஞ்சு வந்து எங்க அண்ணா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, அவன் கார் எடுத்துட்டு வெளில போயிருக்கானே அப்படின்னு ஒண்ணு. நம்மளால வெளில போய் பாக்குறாரு. எல்லாம் இவர் வீட்டுக்கு மேல வெளில ஆன்னு பார்த்துருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது ஒரு சூறாவளி எப்படி வருமோ அந்த மாதிரி பெருசா ஒரு வீட்டுக்கு மேல கருப்பா இருக்கு. எல்லாருமே வானத்தை விசித்திரமா பாக்குறாங்க, என்ன இது வித்தியாசமா இருக்கு, இந்த மாதிரிலாம் ஆனது இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இடி வருது. பயப்படுறாங்க, திருப்பி இடி வருது, பயப்படுறாங்க, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இவர் சொல்றாரு ஒரே இடத்துல இடி வராது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வருது. இது எல்லாமே விசித்திரமா இருக்கு, நமக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்ற மாதிரி இந்த ஊர் மக்களுக்கும் இவருக்கும் எல்லாத்துக்குமே பயமா இருக்கு. அந்த இடி இடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு நிக்குது. நிக்கும் போது வீட்டுல இருக்கிற கரண்ட் ஆஃப் ஆகுது, போன் யூஸ் ஆக மாட்டேது, எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் ஆகல. சரின்னு வெளில போய் இவர் பாக்குறாரு. அப்ப காரும் எல்லாம் தள்ளிட்டு இருக்காங்க, காருமே எதுவுமே ஒர்க் ஆகல. இவர் எல்லாமே தேடிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாரு, இக்னிஷன் தான் போயிருக்கோம், நீ வேணா காயில சேஞ்ச் பண்ணி பாரு, நான் அதுக்கு தான் போய் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. போகும்போது அவர் பையன் அங்க பாக்குறாங்க, எங்க காருன்னு கேட்கும்போது நான் அங்க ஒரு இடத்துல வந்து பார்த்தேன், ஸ்டாப் ஆயிடுச்சு, அங்கேயே நிறுத்திட்டேன், 26 தடவை ஒரே இடத்துல இடிச்சிச்சு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது உனக்கு ஒன்னும் ஆகலையே, இந்த மாதிரி நீ என் கார் எடுத்த நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோட பையன் என்ன சொல்றான்னா, இடி இடிச்சதுல அந்த ஒரு இடத்துல பல்லெல்லாம் விழ ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். வீட்டுல அவங்க தங்கச்சி தனியா இருக்கும், நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் போறாரு. நம்ம ஹீரோட பையன் ஏற்கனவே சொல்லியிருப்போம், 26 தடவை ஒரே இடத்துல மின்னல் தாக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த இடத்துல எல்லாம் சுத்தி நிப்பாங்க, என்ன இது புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த குழியை சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல இருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நம்ம ஹீரோ பாக்கெட் உள்ள வச்சுட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு அந்த இடத்துல இருந்து அந்த ஹோல் இருக்க ரொம்ப ரொம்ப பெருசாயிட்டு இருக்கும்போது அதை பார்த்து மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. தார் ரோடு எல்லாம் விரிசல் விழுது, எல்லாமே பொழந்துக்கிட்டு வெளில வருது. அதுல இருந்து ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் கிளம்புது, அதுக்கப்புறமேட்டு ரொம்ப பெருசாகி அதுல இருந்து ஒரு கார் விழுது. அந்த கார் மேல திருப்பி ஜம்ப் ஆகி கீழே விழும்போது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு, இதுல இருந்து ஏதோ ஒன்று வித்தியாசமா வரப்போகுது அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி அதுல இருந்து ஒன்னே ஒன்று அப்படியே தலை மட்டும் வெளில வந்து மேலே போயிட்டு இப்படி நிற்கும் போது தான் தெரிஞ்சுது இது ஏதோ பெரிய நமக்கு ஆபத்தை விளைவிக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு ஓடுறாங்க. அப்போ அதுல இருந்து சின்ன
சின்னதா லைட்னிங் வருது. அந்த லைட்னிங் யார் யார் மேலாம் படுதோ, இப்ப ஷாக் அடிச்சாவோ இல்ல மின்னல் தாக்குனாவோ எப்படி ஆகுதோ அந்த மாதிரி எல்லாமே விட்டு ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி ஆயிடுறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க பசங்க கேக்குறாங்க என்னாச்சு மண்ணா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் விசித்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்ப அவங்க பசங்கள்ட்ட சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் எதுவும் கேட்காம சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க, இன்னும் ஒரு நிமிஷத்துல நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க பசங்க எதுக்கு போகணும், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கும் போது இல்ல சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் துப்பாக்கி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. எங்க போறாருன்னு பார்த்தாக்கா ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருப்பாங்களா, நீ காயில் வேணா மாத்திப்பாரு அப்படின்ற மாதிரி. கார் அவர் ஏற்கனவே மாத்தி வச்சிருப்பாரு. இவர் போய் அந்த காரை செக் பண்ணிட்டு உட்கார்றாரு. யார் கார் இது, இதெல்லாம் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு அவங்க பசங்க சொல்றாங்க. பேசாம நான் சொல்றத மட்டும் கேளு, உட்காரு அப்படின்ற மாதிரி உட்காராரு. அவன் ஃப்ரெண்டு வராங்க, இது எதுக்குடா உட்கார, நம்ம காரை கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் நீ செத்துருவோ, ஒழுங்கா என் கூட வா இல்லைன்னா போ அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அங்க பின்னாடி இருந்து இந்த ரே வந்து அவர் ஃப்ரெண்டை காலி பண்ணிடும். நம்ம ஹீரோ பயத்தோட அவங்க பசங்களை கூப்பிட்டுட்டு அவங்க ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு நோக்கி போயிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க பசங்க எல்லாம் கேட்பாங்க என்னாச்சுன்னு கேட்கும் போது அந்த டீட்டெயில்ஸை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அவங்க பொண்ணு ரொம்ப பயந்துகிட்டே இருக்கும். உடனே அந்த பொண்ணு எங்க அம்மாவை பார்க்கணும் கேட்கும் போது இவரு பயப்படாத ராஜாவும், நம்ம அங்கதான் போறோம், எதுக்கும் பயப்படாத, இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சிட்டோம்னா போதும், அந்த இடத்துல எதுவும் வந்திருக்காதுன்னு நம்பிக்கை இல்லாத நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோட பொண்ணும் பையனும் அமைதியா இருக்காங்க. ஹீரோ சொன்ன மாதிரி அவங்க ஒய்ஃப் இருக்கிற இடத்த போய் ரீச் ஆகுறாங்க. அங்க போய் பார்த்தாங்கன்னா அவங்க வீட்டுல யாருமே இல்லை. ஆனா அங்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ஒர்க் ஆகுது, சேஃப்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பசங்களை வந்து பயப்படாம இருக்க வைக்கிறாரு நம்ம ஹீரோ. சரி எங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தாக்கா சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு அப்படி இப்படின்னு கேட்கறாரு. சாண்ட்விச் இருக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு அவரு பிரெட்ல பீனட் வைக்கிறாரு. எனக்கு பீனட்லாம் பிடிக்காது. அந்த பையன் சொல்றான் எனக்கு பிரெட்டே வேணாம், இப்ப சாப்பிடணும் தோணுன இவர் செம காண்டா வர்றாரு. இவங்களை அமைதியா இருக்க வைக்கலான்னு பார்த்தாரு. இவரே டென்ஷன் ஆயிராரு. ஓகே அமைதியா இருங்க அப்படின்னு அவரே அமைதிப்படுத்திக்கிறாரு. சரி இங்க வாங்க பேஸ்மெண்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. எதுக்கு பேஸ்மெண்ட் நாங்க போனோம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது இல்லம்மா ஏதாவது சூறாவளியா அப்படின்னு பயப்படும் போது இல்ல ஏதாவது அது மாரி வந்துச்சுன்னா அதுக்கு தற்காத்துக்காக நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் போய் படுக்க வைக்கிறாரு. நீங்க எதுவுமே அன்பாவே சொல்லி தர மாட்டீங்களா அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பையனும் ஒரு மாதிரியா முறைக்கிறான். சரி அப்படின்ட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாமே ஒரு மின்னல் அடிக்குது. அதே மாதிரி சிம்டம்ஸாக இருக்கணும்னு அவன் பையன்கிட்ட இங்கே இடத்த தவிர வேற ஏதாவது இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போன உடனே பேஸ்மெண்ட்டுக்கு அடியில் இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கும், அதை தாண்டி போன உடனே கதவை சாத்துறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. இப்படியே போகுது. காலையில் விடியுது. போய் என்னன்னு வெளியே நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிளைன் கிராக் ஆகி கிடக்கும் போகும்போது இவர் அப்போ அது வரலையா வேற ஏதோ தான் நடந்திருக்கு அப்படின்னு அந்த பிளைனில் போய் சுற்றி பார்க்குறாரு. அங்கே ஒருத்தவங்க நியூஸ் ரிப்போர்ட்டர் போல அங்க இருந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. இது என்னென்ன இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ண பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க இது உனக்கு தெரியாதா, அது மேல எது நம்ம தாக்குதல் நடத்தினாலும் அந்த இடமே ஃபுல்லா செயல இருந்து போயிடுது, நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. நான் இந்த சேனலுக்கு நிறைய ரிப்போர்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்னு பாக்குறேன், அதுவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை காட்டுறாங்க. ஒண்ணுதான் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா அங்க அதிகமா இருக்கு. ஓ மை காட் என்ன பண்ண போறோம் தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ செம ஷாக்ல இருக்காரு. அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்றாங்க இது மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கும், மண்ணில் புதைக்கப்பட்ட இந்த மிஷின் யாரோ இயக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு சொல்றாங்க. இவருக்கு ஒன்னும் புரியல. ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கும்போது அதோட சவுண்டு வர்ற சவுண்டு கேக்குது. ஐயோ இங்கேயும் வந்துருச்சா அப்படின்ட்டு அந்த நியூஸ் சேனல்காரங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இனிமே நம்ம இங்க இருந்தா இங்கேயே நம்ம செத்து போயிடும் அப்படின்ட்டு ஹீரோ பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. அப்படி பாதி தூரம் போற வழியில நம்ம ஹீரோவோட பொண்ணு எனக்கு பாத்ரூம் வருதுப்பான்னு சொன்னோன்னே இங்கேயா ஆமா நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே நிறுத்துறாரு. என் கண்ணு படம் தூரத்துல மட்டும் இரு, நீங்க பார்க்கவே கூடாதுன்னு தான் நான் போறேன், நீங்க திரும்புங்க, பரவாயில்ல நீங்க கண்ணு படம் போறதுன்னு இல்லை அப்படின்னோடனே அந்த பொண்ணு உள்ள போயிட்டே இருக்கு. போகும்போது ஒரு ரிவர் ஆறு மாதிரி ஏதோ இருக்குது, அதில் பார்த்துட்டே இருக்கும்போது அதில் ஒரே பாடியாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ வந்து இதுக்கு தானே இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி கூப்பிட்டு போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோட பையன் என்ன பண்ணுறான்னா அங்கே ஆர்மி ஆஃபீஸர்லாம் அந்த மிஷின் எதிர்க்கிறதுக்கு போயிட்டு இருப்பாங்க. என்னையும் கூப்பிட்டு போங்க நானும் வரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், உனக்கு என்ன பைத்தியமா, எல்லாம் உயிரை தப்பிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க, நீ போய் அது கூட போராடான்ற அப்படின்னோடனே நம்ம ஹீரோவோட பையன் என்ன சொல்கிறான், உனக்கு நீ எப்பயுமே கோழை தான், எங்களை காப்பாற்றிட்டு நீ இங்கே இருந்து தப்பிச்சு எங்கேயோ போயிடலாமான்னு பார்க்குற, நீ எங்களை அம்மா கிட்ட சேர்த்துட்டு எங்கேயோ போகலான்னு பார்க்குற, அதானே நீ ஒரு கோழன்னு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு வந்து நீ யாருக்காக இருக்க, எனக்காக வரமாட்டியா, நீ என்னை யாரை பார்த்துப்பா அப்படின்னு சென்டிமெண்ட்டாக சொன்னோடனே நம்ம ஹீரோட பையன் காரில் வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்கிறாரு எனக்கு ரொம்ப தூக்கமே வரல, நான் தூங்கலான் இருக்கேன், நீ வண்டி ஓட்டுனோடனே நான் லைசன்ஸ் கூட வச்சில்ல, இப்போதான் உனக்கு இந்த அறிவுலாம் வருதான்னு அவங்க அப்பா கேட்குறாரு. நம்ம ஹீரோட பையன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே எல்லாம் தூரமாக நடந்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா இங்கே தான் எல்லாம் மிஷின்லாம் வந்துட்டு இருக்குன்னொடனே அங்கேயும் அந்த மாதிரி தான்
சுச்சுவேஷன் போல. எல்லாம் நடந்து போயிட்டே இருக்காங்க. காரை பார்த்தோன்னே எல்லாம் பிடிச்சி இது பண்றாங்க, என்ன ஏற்றிருப்போன்னு. நீ உடனே நம்பால் என்ன பண்றா, நீ இடத்த மாத்தி விடு, வண்டி எங்கேயும் நிறுத்தாத, ஆக்சிடென்ட் இருந்து காலை எடுக்காதான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மாதிரி ஓட்டிட்டு இருக்கும்போது எல்லாம் என்ன ஏத்திக்கின்னு சொன்னோம். ஒரு கட்டத்தில் எல்லாமே என்ன பண்ணாங்க, காரை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டியை போக முடியாத அளவுக்கு ஆக்க ஆரம்பிச்சோன்னு நம்மால் என்ன பண்ணுவாரு, ஆக்சிடென்ட் அதிகமாக கொடுத்து வண்டி போயிட்டே இருப்பாரு. நடுவில் ஒரு பொண்ணு நிற்கணும்னா வண்டியை டேர்ன் பண்ணுவாரு, ஒரு கரண்ட் கம்பத்தில் மோதி நின்றும். கார் நின்னவுடனே எல்லாமே காரை உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஏற்றிட்டு போ, இல்ல வண்டி விட்டு இறங்குன்னு காரை உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாமே அடிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க நம்ம ஹீரோட பையன் என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், ஏன் கார் மேலே ஏறீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டு அடிக்க ஆரம்பிச்சோன்னா அவனை எல்லாம் அடிக்கணும்னு நம்ம ஹீரோ இறங்கிடுவாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, பசங்களை அமைதிப்படுத்தணுன்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள போவாரு. அந்த ரெஸ்டாரண்ட் கண்ணாடி வழியா காட்டுவாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோ தலையில துப்பாக்கி வச்சு காட்டி கார் எடுத்துட்டு போனார்ல, அவர் எடுத்துட்டு போகும்போது துப்பாக்கி கீழே இருந்து எடுத்தவன் அவனை சுற்றுவாரு. அந்த இடமே கொஞ்ச நேரத்தை அப்படியே போர்க்களம் மாதிரி ஆயிடும். நம்ம ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருப்பாரு. அதை அவங்க பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. கட் பண்ண இவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஏஷியாக்கு பக்கத்துலலாம் எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு, இது நம்ம போற இடத்துல இது இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஒருத்தவன். எல்லாருமே எப்படியோ தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு எல்லாம் கப்பல்ல ஏறுறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. நம்மளும் கூட சேர்ந்து போயிட்டு இருப்பான். அந்த போற வழியில இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க போல. அவங்கள பார்த்துட்டு சிரிச்சுட்டு, நீ என் கூட வா, எப்படியோ நீ தப்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரு. எல்லாம் கப்பல்ல ஏறிட்டு இருக்கும்போது அந்த மிஷின் மாதிரி இருக்கிற ஏலியன் உடனே வந்துருது. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம என்ன பண்ணுவாரு, சீக்கிரம் வண்டி ஏத்திட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு மட்டும் அங்க மாட்டிப்பாங்க. எப்படியோ அங்க இருந்து திருப்பி ஊர் உள்ள போயிடுவாரு. இன்னும் 100 பேர் ஏத்தலாம், நிறுத்துங்கன்னு உடனே நிறுத்த மாட்டாங்க. உடனே ஹீரோட பையன் அவங்கள காப்பாத்த போறோம்னு பார்த்தாக்கா அங்க ஏற்கனவே மாட்டிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் காப்பாத்திட்டு இருப்பான். இவங்க எல்லாம் சரி கப்பல்ல ஏறியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கடலுக்குள்ள இருந்து அந்த மிஷின் வருது. எல்லாம் உயிர் பயத்துல கத்திட்டு இருக்காங்க. அப்படியே கப்பல் எல்லாத்தையுமே கவுத்து விடுது அந்த மிஷின். சரி கவுத்து தானே விட்டுச்சு, மேல ஒன்றும் பண்ணல அப்படின்னு பார்த்தாக்கா அந்த மிஷின் எல்லாத்தையும் உள்ள ஒருத்தவங்களா இழுத்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. தப்பிச்சு கரைக்கு வந்தாலும் கரையில இருந்து தூரமா அங்க பார்த்துட்டு இருக்கும் போது அங்கேயும் இந்த மிஷின் எல்லாத்தையுமே சாவடிச்சிட்டு இருக்கு. கிட்டண்ட வர இவங்க எல்லாமே பயமாயிடுது. நம்ம ஹீரோட பையன் ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப கோபமாவும் பார்த்துட்டு இருக்கான் அந்த மிஷினை. எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மலை சுத்தி அந்த பக்கமா எல்லாம் இந்த ஆர்மி எல்லாம் ஃபுல்லாவே போய் அந்த மிஷினை தாக்கிட்டு இருக்காங்க. என்ன தாக்கினாலும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, சீக்கிரம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்புங்க அப்படின்ட்டு ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோட பையன் இந்த போராடுறது எப்படியாவது அந்த மிஷின் எல்லாம் அழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய மைண்ட் செட்ல இருந்திருப்பான். அது எப்படியாவது அங்க போய் நான் கிட்ட போய் பார்ப்பான். நம்ம ஹீரோ தடுத்து பார்ப்பாரு, எங்க போற இல்ல என்ன விடுங்க, நான் அதை அழிக்க போறேன், எனக்கு கொடுங்க, நான் என்ன சின்ன பையன் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னான். அந்த பக்கம் பார்த்தாங்கன்னா அவன் பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட வேற யாரோ பேசியிருப்பாங்க, நீ இங்க இருக்காதம்மா வாமா நான் அவனை கூப்பிட்டு போறேன்னா இங்க போறது அங்க போறதான்னு ரொம்ப பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு மனசா இல்லாம நம்ம அவரோட பையனை அந்த எப்படியோ போ நீ ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி விட்டுருவாரு. நீ எனக்கு வேணும், கண்டிப்பா நீ எங்கேயும் போக கூடாது, எனக்கும் உன் மேல பாசம் அதிகமா இருக்கு, நீ கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படியே ஒரு பொண்ணை கூப்பிட்டு போகும்போது அந்த இடமே பிளாஸ்ட் ஆகும். உடனே அவன் அதுல மாட்டிருப்பானா அப்படின்ற மாதிரி கத்துவாரு நம்ம ஹீரோ. அப்படி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இங்க வாங்கன்னு ஒரு குடோன் உள்ள மாதிரி கூப்பிட்டு போவாங்க சபேல. அந்த சபேல இருக்கிறது யாருன்னு பார்த்தாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்போம் அந்த படத்தோட ஹீரோ ஆண்டி, அவர் தான் இதுல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா பண்ணிருப்பாரு. உள்ள கூப்பிட்டு போய் சொல்லுவாரு, ஒரு வாரத்துக்கான சாப்பாடு எல்லாம் இருக்கு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க 2 பேருமே இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதுல யாரையாவது நீங்க இழந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுக்கு ஆண்டி ஆமா எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இவருக்கு என்னன்னா அதை எப்படியாவது அழிக்கணும், எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், மனித குலம் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டி பேசுவாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அதுல எதுவுமே விருப்பமே கிடையாது. ஜப்பான்ல இதே மாதிரி தான் வந்துச்சு, எல்லாம் சேர்ந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம 2 பேர் சேர்ந்தா கண்டிப்பா அழிக்கலான்னு சொன்னோடனே அதுக்கு அவருக்கு விருப்பமே கிடையாது. உடனே அந்த பொண்ணு அண்ணன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும். கண்டிப்பா அவன் ஃபர்ஸ்ட் டைம் போயிருப்பான், அவங்க அம்மாவை கண்டிப்பா பார்த்துருப்பான், நீ கவலைப்படாத அப்படின்னு தூங்க வைக்க ட்ரை பண்ணுவாரு. அந்த பொண்ணு கேட்கும், அப்பா நீங்க ஒரு தாலாட்டு பாடுங்கன்னு சொன்னோடனே இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு எதுவுமே தெரியாது, எதையாவது பாடுங்க அப்படின்னோடனே இல்லம்மா எனக்கு எதுவும் தெரியாதுமா அப்படின்னோடனே அந்த பொண்ணு திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். இவரும் எதுவும் பாடாம இல்லாம ஏதோ நமக்கு நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பாட்டாவே அழுதுகிட்டே பாடுவாரு. இவங்க 2 பேரும் அங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டி பார்த்துட்டு இருப்பாரு. 2 பேரும் தனியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஆண்டி சொல்லுவாரு, நான் சிட்டியில ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தேன், நான் ஏத்திட்டு போனவங்க பாதி பேர் படிச்சிருக்காங்க, சில பேர் இறந்துருக்காங்க, அதனால எனக்கு அதெல்லாம் பார்த்து சாவை கண்டு பயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு நம்ம ஆண்டி. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பேஸ்மெண்ட் ஒன்று உடஞ்சி விழும்.
உடனே இவர் போய் காட்டுவார், அதுங்களுக்கும் ஒன்று வீக்னஸ் இருக்குது, நீயே பாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகிறோம்னா கண்டிப்பாக அதை ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏற்கனவே அந்த பேஸ்மெண்ட்லேருந்து உடஞ்சேன்னு சொன்னல, அதுலேருந்து ஒரு பாம்பு மாதிரி அது நின்று அந்த கேமரா மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கும் போல், அதுதான் அதோட கண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும் போல். அது உள்ளே வந்து எப்படி இந்த அனகோண்டா படத்தில் எப்படி இப்படி போகுமோ, உள்ளே போயிட்டு இப்படி வெளில வருமோ, அது மாதிரி இப்படி உள்ளே போயிட்டு பார்க்குது, சர்ச் பண்ணுது யார் யாரும் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவங்களோட பொண்ணுங்கள்லாம் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆள் தான் பெரிய வீரனாச்சு, நம்ம ஆண்டி என்ன பண்ணலான்ட்டு அப்படி வெட்டலான்னு போகிறான். நம்ம ஆள் எப்படியோ காலைல குறைய பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் இங்கேருந்து போகணும்ல அப்படின்ற மாதிரிலாம் செய்கை காட்டுறாரு. சரின்ட்டு ஆண்டி எதுவுமே பண்ணாமல் விட்டுறாரு. அந்த ஐபால் எப்படியோ உங்களை கண்டுபிடிச்சி கிட்டண்ட வந்துட்டு இருக்கும்போது ஒரு மிர்ரரை வச்சு ஆப்ஜெக்டில் மறைச்சிட்றாங்க. மறைச்சிட்டு அந்த பின்னாடி போய் எல்லாம் 3 பேரும் மறைஞ்சிக்கும் போகும்போது அந்த பொண்ணோட ஷூ மட்டும் தெரியும். டக்குன்னு வழிக்க விட்டோன்னே அந்த ஐபால் கிட்டண்ட வந்துடும். ஓஹோ மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம். அது கிட்டண்ட போய் இப்படி திரும்ப உடனே பார்த்தாக்கா அந்த ஷூ மட்டும் இருக்கும். திருப்பி இவங்களாம் இந்த பக்கமாக தப்பிச்சு வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் சர்ச் பண்ணிருந்த அந்த ஐபால் சரி யாரும் இல்லைன்ட்டு போயிடும். அப்பா தப்பிச்சாச்சிரான்ட்டு இவங்க எல்லாம் இருப்பாங்க. மேலே பேஸ்மெண்ட் உடஞ்சதுலேருந்து ஏதோ ஒரு உருவம் கீழே வர்ற மாதிரி இருக்கும். என்னடான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 4 ஏலியனும் 3 ஏலியனும் உள்ளே வர்ற மாதிரி காட்டுவாங்க. அங்கே என்ன இருக்குது, யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிருக்கோம். அந்த ஏலியன் ஒரு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி இப்படின்னு பார்த்துட்ருக்கோம். உடனே இங்கே இவங்கெல்லாம் தப்பிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆண்டி இதை போட்டு தள்ளுறாமான்ற மாதிரி மறுபடியும் பார்த்துட்டு இருப்பாரு. மிஷின்லேருந்து அந்த அலாரம் வந்தவொடனே இந்த ஏலியன்ஸ் எல்லாம் திருப்பி மேலே ஏறி போயிடுதுங்க. கட் பண்ணால் ஒரு ஜன்னலில் சாரக்காத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு கிட்டண்ட போய் பார்க்கும்போது அந்த தொடுவார் நம்ம ஹீரோ, அதில் வந்து ரத்தமாக இருக்கும். ஆப்போசிட்டில் நம்ம ஆண்டி கத்திட்டு இருப்பார். ஏன் கத்துறேன்னு நம்ம ஹீரோ போய் கேட்பாரு. இங்கே பாரு அப்படின்ற மாதிரி ஜன்னலில் காட்டுறாங்க. அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது இந்த மிஷின் வந்து ஒரு ஆளை மடக்கி அப்படியே கீழே தள்ளி அவனோட ரத்தத்தை உறிஞ்சுது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம ஆண்டி அதை பார்த்துட்டு போய் பயந்துட்டு குழி நோண்டுறான். இது என்னோட ரத்தம் இல்லை, நம்ம அதுலேருந்து தப்பிக்கணும், இங்கே நோண்டா சபையிலேருந்து தப்பிச்சு போய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கதவுக்கு இந்த பக்கமா இருக்கிற பொண்ணுகிட்ட போயிட்டு என்ன நடந்தாலும் சரி கண்ணை திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஒரு துணியை கட்டி விடுவாரு. இந்த பக்கம் வந்து கதவை மூடி நம்ம ஆண்டியை சாவடிப்பாரா என்ன பண்ணுவாரான்ற மாதிரிலாம் காட்டல. கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோ படிக்கட்டில் வந்து உட்காருவாரு. மூஞ்சில வந்து ரத்தக்கரையா இருக்கும். அப்பான்னு பயத்துல வந்து அவங்க பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ பொண்ணு படுத்திருப்பாங்க. அவங்க பொண்ணு ஆனா தூங்காது. ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த ஐபால் கிட்டண்ட வந்து இருக்கும். அதை பார்த்தோன்னே கத்திக்கிட்டே இருக்கும் அந்த பொண்ணு. இவரு என்ன பண்ணுவாரு, அந்த ஐபாலை கோடாலியால வெட்டுவாரு. வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அதில் பாதி மட்டும் பீஸ் ஆகிடும், திருப்பி உள்ள இழுத்துக்கும். இவங்க பொண்ணு பார்த்துட்டு கத்திக்கிட்டே மேலே படிக்கட்டில் ஏறி போவோம். இவரு என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் கத்துற சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்கும். கதவை திறந்துட்டு இந்த பக்கம் பார்த்தாக்கா நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, இது ரத்த பூமி அப்படின்ற மாதிரி இருக்கும். பொண்ணை தேடி போகும்போது நம்ம ஹீரோ ஏலியன்ட்ட மாட்டிப்பாரு. ஒரு காருக்குள்ளே போவார். அந்த காரை தூக்கி உலுக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த பொண்ணோட கத்துற சவுண்டு கேட்கும். இந்த காரோட ஃப்ரண்ட் கண்ணாடி மூலியமா அந்த பொண்ணை பார்ப்பாங்க நம்ம ஹீரோ. ஏலியன் அந்த பொண்ணு கிட்ட போன உடனே நம்ம என்ன பண்ணுவாரு, தப்பிச்சு போய் அந்த பொண்ணு கிட்ட போகும்போது அந்த ஏலியன் அதுக்குள்ள அந்த பொண்ணை தூக்கிடும். கத்திக்கிட்டே ஓடுவார். அப்படி ஓடும்போது அந்த பழைய ஆர்மி ட்ரக் ஒன்று இருக்கும். அது உள்ளே போய் ஏதாவது இருக்கான்னு தேடுவார். தேடும்போது அதில் ஒரு கிரானைட் பாம் இருக்கும். அதை ஃபுல்லாக எடுத்து கையில் வச்சுப்பார். அந்த ஏலியன் எல்லாம் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளால என்ன பண்ணுவார், திருப்பி வீசுவார் இந்த கிரானைட் பாமை. அது என்ன பண்ணும், திருப்பி கிட்டண்ட வந்து இவர் வேணுமே வாண்டடாக போய் மாட்டி அவர் பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக உள்ளே போவார். இந்த ஏலியன் பிடிக்கிறது எல்லாத்தையுமே ஒரு கேரி பேக் ஸ்டோரேஜ் மாதிரி வச்சிருக்கு. அது உள்ளே போய் இந்த மக்களெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. நம்ம ஹீரோவோட பொண்ணு எதில் வச்சிருக்கோ அதுலேயே நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. உடனே நம்ம ஹீரோ கிட்டண்ட போய் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அந்த பொண்ணு ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்கு. அந்த சர்க்கிள் உள்ளார எல்லாமே கத்திட்டு இருக்காங்க, எப்படி தப்பிக்கிறதுன்னு அலமோதி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சர்க்கிள் இருந்து ஒரு ஆளை உள்ள இழுத்துக்குது அந்த ஏலியன். அங்க இருக்கிறவங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. ரெண்டாவதா நம்ம ஹீரோட பொண்ணை தான் அந்த ஏலியன் தூக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த பொண்ணை போய் பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிக்கிட்டு மேலே இழுக்கும் போது அதில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ கையை பிடிக்கிறாரு. எல்லாம் பிடிச்சிக்கிங்க, ஏன்னா விடாதீங்கன்னு சொல்லும் போது எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டே இருக்காங்க. அந்த ஏலியன் மேலே இழுக்குது. ஆனால் இழுக்கு பார்க்கறதுக்கு இழுக்க முடியல. திருப்பி விட்ட உடனே நம்மளால எல்லாம் கீழே விழுந்தா உடனே நம்மளால என்ன பண்ணுறாரு, வாயிலேருந்து ஒரு பிளேடு மாதிரி துப்புறாரு ரவுண்டா. என்னன்னு பார்த்தா அந்த கிரானைட்குள்ள ஒன்று இது மாதிரி இருக்கும்ல, கிரானைட் பாம்பு மேலே. உடனே அந்த ஆர்மி சோல்ஜர் எல்லாருமே குனிங்க அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இழுத்துக்கிட்ட அந்த பாம்பு எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. அந்த ஏலியன் மிஷின் செயல இருந்து எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த சர்க்கிள்லாம் ஒன்று கீழே விழுந்த உடனே அந்த விஷுவல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நம்ம ஹீரோ பொண்ணும் மற்றவங்க எல்லாம் நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல என்னன்னா, இந்த மிஷின் ஏற்கனவே ஏலியன் மிஷின் செயலேருந்து கீழே விழுந்திருக்கு, என்னாச்சு, அதுக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும்
எல்லாத்தையும் கேட்குறாரு ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட. இல்லை சார் அது காலையிலேருந்து ஒரு மாதிரியா கிருக்குன்னு சுற்றிட்டு இருக்கு, அதுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ கிட்டண்ட போய் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மிஷின் ஏலியன் மேலே காக்கா எல்லாம் உட்காந்துருக்கும். நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார், அந்த ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட கவசம் இல்லை சுடுங்கன்னு சொல்லுவார். அவர் காதில் கேட்காது, ஏன்னா அந்த மிஷின் சவுண்ட் அப்படி கேட்டுட்டு இருக்கோம். அப்புறம் கத்தி சொல்லுவார், அதுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை, இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் அசம்பிள் ஆகி அட்டாக் பண்ணுவாங்க. எல்லா ஆர்மி சோல்ஜரும் ஒன்றா சேர்ந்து அந்த மிஷின் ஏலியனை நல்லா தாக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாமே செயலந்து தப்புன்னு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அப்படி விழுந்த உடனே எல்லாம் கிட்டண்ட போய் பார்ப்பாங்க. அதுலேருந்து அந்த ஆரஞ்சு கலரில் ரத்தம் மாதிரி தெரிச்சிட்டு இருக்கும். உள்ளே போய் என்னன்னு பார்ப்பாங்க, அந்த ஏலியன் கை மட்டும் கீழே இறங்கி விழுந்து கீழே கிடக்கும். உடனே ஒரு ஆர்மி சோல்ஜர் மட்டும் அந்த ஏலியன் கிட்டண்ட போய் அந்த கையை ஆட்டி பார்ப்பாரு. துடிச்சு சாவர மாதிரி இருக்கும். கடைசியாக பார்த்தா அப்படியே செத்து போயிடும். அந்த ஏலியன் கடைசியாக செத்தே போயிடுச்சு. இந்த சீனை நம்ம பார்க்கும்போது அப்பா செத்து தொலைஞ்சிச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும் நமக்கே. கட் பண்ணா கையில் அவரோட பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. எங்கே போயிட்டு இருக்காருன்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒய்ஃப் இருக்கிற இடத்துல கொண்டு போய் அவங்க பொண்ணையும் பையனும் சேர்க்கணும்னு சொன்னார்ல, அந்த இடத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. கதை ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த லேடியை காட்டுறாங்க. உடனே அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அம்மானு கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. அழுதுகிட்டே ஹீரோட ஒய்ஃப் தேங்க்யூ ஸோ மச், நீங்க இல்லைன்னா நடந்திருக்காதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கதை ஓப்பன் பண்ணி அவங்க தாத்தாவும் பாட்டியும் பார்க்குறாங்க போல. அவங்களுக்கு பின்னாடி பார்த்தாக்கா நம்ம ஹீரோவோட பையன் இருக்கான். உடனே அவனும் ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணுறான். ஹாய் டாட், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்ற மாதிரி. இப்போதான் உன் மேலே நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் நெருக்கமாகறாங்க. கட் பண்ணா இந்த ஏலியனால எப்படி ஆச்சு இந்த சிட்டின்ற மாதிரி காட்டுறாங்க. சேதமடைஞ்ச ஒரு மரத்தை காட்டுறாங்க. அந்த மரத்துல லாஸ்டா ஒரு நுனி கிளையில ஒரு மொட்டு மட்டும் பச்சையா இருக்கு. அந்த பச்சையா இருக்கிற மொட்டு இதை ஜூம் பண்ணி போகும்போது தான் சொல்றாங்க, மனுஷனாலும் மனுஷன் ஆயுதங்களாலையும் அழிக்க முடியாத சாதாரண கிருமிகள் மூலமா அழிஞ்சிது. இயற்கையால் வர இறப்பும் பிறப்பும் செயற்கையாக யாருக்கும் நடக்கக்கூடாது, அதுதான் மனித நியதி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மெசேஜோட இந்த படம் முடியுது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வாய்ஸ் நம்ம கிட்ட பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்களா, அதே மாதிரி நான் சொன்ன லாஸ்ட் சீன் எல்லாமே அந்த வாய்ஸ் நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. படத்தோட எண்டில் நம்ம ஹீரோ குடும்பத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நீங்க நினைச்சதெல்லாம் தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த உலகத்துல மனிதர்களை விட ஆபத்தான எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அழிவு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாரு. ஏன்பா வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா, எப்படி இருக்கு இந்த படம்? பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். ஏதோ இந்த படத்தை நான் சொல்ல வந்து ஏதோ குழப்பி கிழப்பி ஏதோ மாத்தி கீத்தி உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கலாம், இல்ல சில பேருக்கு நல்லாவும் புரிஞ்சிருக்கலாம். எப்படின்னு தெரியல. என்ன இப்படிதான் திட்டணும் அப்படின்ற எதுவும் இல்ல, இப்படி வேணா பாராட்டுங்க அப்படின்னு இல்ல. பாராட்டு வரும்போது தெரிய பாப்போம் என்ன பண்றது என்ன பண்ண போறேன்னு தெரியல. இந்த மாதிரி சேனல்ல வர எல்லா ரிவ்யூவும் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கு. எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை, கோடியில் ஒருவன், கூட்டத்தில் ஒருவன், தனி ஒருவன். பொழப்பு கொடுத்தா குசும்பு ஜி. இதுல சீலை இல்ல எந்த பக்கம் குத்துறது? வோடா ஃபுல் வீடியோ கூட பார்க்கல, உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுமா?